வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைவருமான செல்லூர் ராஜு அதிமுக கூட்டணியில் சேர அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தேர்தலை கண்டு பயப்படுவதில்லை என்று ராஜு வலியுறுத்தினார். சமீபத்தில் நடந்த புதுக்கோட்டை மற்றும் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக தேர்தல்களில் புது யுக்திகளை கையாண்டு வாக்காளர்களை கவரும் வகையில் பணம் விநியோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த இடைத்தேர்தலின் போது ஈரோட்டில் வாக்காளர்களை ஆடுகளை அடுக்கி வைப்பதற்கு ஒப்பிட்டு வாக்காளர்களை கவரும் வகையில் மொய்விடு போன்ற நிகழ்ச்சிகளை திமுக நடத்தியதாக ராஜு சுட்டிக்காட்டினார். ஸ்டாலினின் ஆட்சியை காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் புகழ்ந்து பேசியதை விமர்சித்த அவர் காமராஜின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு இது போன்ற ஒப்பீடுகளை பொதுமக்கள் ஏற்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டியிலும் இதேபோன்ற சூழ்நிலையால் அங்குள்ள இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்ததாக ராஜு கூறினார். மேலும் கடந்த காலங்களில் பல இடைத்தேர்தல்களை திமுக புறக்கணித்துள்ளது என்றும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற சந்தேகம் மக்களுக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு எதிராக இருந்த பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் அதிமுகவின் கடந்த கால முடிவை ராஜு பிரதிபலித்தார். ஆனால் பாஜகவை விமர்சித்த அவர் வெறும் பெரிய வாக்குறுதிகளால் தமிழக மக்களின் இதயங்களை வெல்ல முடியாது என்றும் மாநிலத்தில் மதவாத அரசியல் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் கூறினார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்தும் ராஜு உரையாற்றினார். விஜயின் சினிமா வருவாயால் நிதியளிக்கப்படும் அவரது மனிதநேய முயற்சிகளை எடுத்துரைத்தார். அதிமுக கூட்டணியில் சேர விஜய்க்கு அழைப்பு விடுத்த அவர் சேர்வதற்கான விதிமுறைகளை கட்சியின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீர்மானிப்பார் என்று கூறினார். முடிவில் ராஜு திமுக மீது கடும் கண்டனத்தை முன்வைத்து தங்களின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக நம்பினால் லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். எந்த அரசியல் சவாலையும் எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாகவும் தேர்தலுக்கு அஞ்சாத நம்பிக்கையுடனும் இருப்பதாக அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.